வெல்கம் பேக் டு கதை கதபம். நான் அவங்க இந்து. முன்னெல்லாம் நாம நம்மளுடைய தாட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம், நம்மளுடைய செயல்களுக்கு நம்ம ரொம்ப அக்கறை செலுத்திட்டு இருந்தோம். ஆனா இப்போலாம் அப்படி இல்லை. நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன காமெண்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க என்ன காமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல தான் ஃபோக்கஸ்டா இருக்கிறோமே தவிர நம்மளுடைய செயல்கள்ல அதிக கவனமா இல்லை. அடுத்தவங்களுடைய தாட்ஸ்குள்ள போய் அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, இவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறத விட்டுட்டு நம்ம தாட்ஸ்ல நம்மளுடைய எண்ணங்கள்ல நம்ம ஃபோக்கஸ்டா இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வளர்ச்சி சீக்கிரமா இருக்கும், நம்மளோட வளர்ச்சி ஸ்லோ ப்ராசஸா இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சிலருக்காக இந்த ஒரு பதிவு. ஒரு சிறுவன் கடல்ல விளையாடிட்டு இருக்கிறான். அவனோட செருப்பை கடற்கரையில விட்டுட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு கடல் அலை வந்து அந்த செருப்பை இழுத்துட்டு போயிடுது. அந்த சிறுவன் கடல் மணல் அந்த கடற்கரையில எழுதுறான், இந்த கடல் வந்து ஒரு திருடன் அப்படின்னு சொல்லிட்டு. தூரத்துல ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அவரோட வலையில எதிர்பாராத வசமா அதிகமான மீன்கள் சிக்கிருச்சு. அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்துல அந்த மீனவர் கடற்கரையில எழுதுறாரு, இந்த கடல் ஒரு மிகப்பெரிய கொடையாளின்னு சொல்லிட்டு. கடல்ல சந்தோஷமா ஒரு பையன் ஸ்விம் பண்ணிட்டு நீச்சல் அடிச்சுட்டு ஜாலியா இருக்கிறான். திடீர்னு ஒரு கடல் அலை வந்து அந்த பையனை இழுத்துட்டு போயிருது. ஆசாசியா பெத்த அம்மா வருத்தத்தோட அந்த கடற்கரை மணல்ல எழுதுறாங்க, இந்த கடல் ஒரு கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு. வழியில ஒரு தாத்தா அங்கனக்குள்ள இருக்கிற சிப்பிகளை பொறுக்கிட்டே போறாரு, எடுத்து அவர் வச்சுட்டே போறாரு. திடீர்னு அதிர்ஷ்டவசமா அவரோட கையில ஒரு சிப்பி மாட்டுது. அந்த சிப்பியை திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு அழகான முத்து இருக்குது. அந்த தாத்தா ரொம்ப சந்தோஷத்துல அந்த கடற்கரை மணல்ல எழுதுறாரு, இந்த கடல் என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சுக்குது, இது மட்டும் போதும், என் வாழ்நாள் முழுக்க நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டேன். இப்படிதாங்க நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொரு கோணத்துல பாக்குறாங்க. எல்லாரும் ஒரே பார்வையில பாக்குறது கிடையாது. யார் எப்படி பார்த்தா நமக்கு என்னங்க? கடல் தன்னோட வேலையை சரியா செய்யறது போல நாமளும் நம்மளோட வேலைகளை சரியா செஞ்சுட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்கள் அவங்க மாத்திக்குவாங்க. நாம மாறணும்னு எந்த அவசியமும் இல்லை. கடல் என்னைக்குமே மாறாது, நாமளும் மாற வேணும். நன்றிகள்.